பாபுலால் தனக்குன்னு ஒரு வேலையை தேடி கிராமத்துல இருந்து மும்பை நகரத்துக்கு வந்தாரு. அவர் தன்னோட வேலைக்காக ரொம்ப தேடி அலைஞ்சாரு. அப்புறம் அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் நாள் முழுக்க வெயில்ல அலைஞ்ச காரணத்தினால அவருடைய உடல்நல சரியில்லாம போயிடுச்சு. மும்பைக்கு வந்து ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததால எனக்கு உடம்பு தான் சரியில்லாமல் போச்சு. சிட்டியில் இருக்கிற காற்று எனக்கு ஒத்துக்கலன்னு தான் தோணுது. இப்போ நம்ம உடனே டாக்டரை போய் பார்த்தாகணும். பாபுலால் டாக்டரை பார்க்கறதுக்காக போனாரு. அப்ப அங்க பார்த்தா அங்க ரொம்ப கூட்டம் நின்னுட்டு இருந்தது. அவங்க கிட்ட விசாரிச்ச போதுதான் தெரிஞ்சது, அவங்க எல்லாம் வெளியில விக்கிற சாப்பாடை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு. இத பார்த்துட்டு பாபுலாலோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. அப்படியா, இதான் விஷயமா? நம்ம எதுக்காக இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க கூடாது? அப்போ எனக்கும் வேலை கிடைக்கும், இவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும். பாபுலால் டாக்டர் கிட்ட தனக்குன்னு மருந்துகளை வாங்கினாரு. அப்புறம் தன்னோட வீட்டுக்கு வந்து டிஃபன் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாரு. முதல்ல அவரு போய் அவரு மளிகை கடையில இருந்து மளிகை சாமான் வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவரு பாத்திர கடைக்கு போய் பாத்திரக்காரர்கிட்ட நிறைய டிஃபன் பாக்ஸ வாங்கினாரு. அப்புறம் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். இங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்னோட சாப்பாடு இன்னும் பிடிக்கணும்னா நான் சுத்தமா சமைக்கிறத இன்னும் நல்லாவே கவனத்துல வச்சுக்கணும். அப்பதான் ஜனங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பாபுலால் ரொம்ப சுத்தமா சுகாதாரமா சமையல சமைச்சாரு. அப்புறம் ஜனங்களோட வீடு வீடா போய் டிஃபன் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அவர் கையால சமைக்கப்பட்டது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால அவர்கிட்ட இன்னும் நிறைய பேர் டிஃபன் கொடுக்க சொல்லி ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. அடேங்கப்பா, நான் எப்படியெல்லாம் யோசிச்சனோ அதை விட இந்த வேலை ரொம்ப நல்லாவே போகுதே. இனிமே நம்ம மனப்பூர்வமா வேலை செஞ்சாகணும். அப்பதான் நிறைய ஜனங்களுக்கு டிஃபனை கொண்டு போய் கொடுக்க முடியும். பாபுலால் ரொம்பவே கடினமா உழைச்சாரு. ஆனாலும் அவருக்கு நிறைய பேர்கிட்ட டிஃபனை கொண்டு போய் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம், அவரு தனி ஆளா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. மளிகை சாமான் வாங்குறது, சமைக்கிறது, அப்புறம் டிஃபனை கொண்டு போய் சேர்க்கறது. அவர் பார்த்தாரு நிறைய ஜனங்க காலங்காத்தால ஆபீஸ் போறதுக்காக பஸ்ஸுக்காக லைன்ல காத்துட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்கவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவங்க வேலைக்கு போற அவசரத்துல டிஃபன் கூட ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க போல. ஒருவேளை இவங்க பஸ்ல போகும்போதே டிஃபன் கிடைச்சதுன்னா இவங்க ஆபீஸுக்கும் சரியான டைமுக்கு போவாங்க, பசியோடவும் இருக்க மாட்டாங்க. பாபுலால் ஒரு பஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு யோசிச்சாரு. அதனால கிராமத்துல இருந்து அவர் தன்னோட மனைவி அப்புறம் தம்பிய நகரத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அப்புறம் டிஃபன் சர்வீஸ் மூலமா சம்பாதிச்ச பணத்துல ஒரு 2 மாடி பஸ்ஸ அவரு வாங்கினாரு. இனிமே நம்ம ஏரியாவில் யாரும் பசியோடவே இருக்க மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் டிஃபனை கொடுத்து அவங்க ஆஃபீஸில் கொண்டு போய் விடுவேன். சரி, இன்னைக்கே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நல்ல விஷயத்துக்கு எதுக்கு நேரம் பார்க்கணும்? இப்ப பாபுலால், அவருடைய மனைவி அப்புறம் அவரோட தம்பி 3 பேரும் சேர்ந்து பஸ்ல ரெஸ்டாரண்ட்டை உருவாக்க பாடுபட்டாங்க. இங்க பாருங்க, எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியும். அதனால நானே பஸ்ஸை ஓட்டுறேன். என் கையால சமைக்கிறத யாராவது ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா போதும், அவங்க வேற எங்கேயும் போய் சாப்பிட மாட்டாங்க. நீ தான் சமைக்க போறன்னு நேரடியாவே சொல்ல. இப்படி சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு சாப்பாடு செய்யவும் தெரியும், அப்புறம் வண்டி ஓட்டவும் தெரியும். நான் என்ன பண்றது? நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் சிட்டிக்கு வர மாட்டேன்னு. பாத்தீங்கல்ல, நான் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரயோஜனம் இருக்கு. நீ பஸ்ஸும் ஓட்டணும், சாப்பாடும் செய்யணும். ஒருவேளை உனக்கு முடிஞ்சதுன்னா நீ சாப்பாடு செய்யவும் பஸ் ஓட்டவும் எங்களுக்கு உதவி செய்யலாம். நீ வேற வேலைகளையும் செய்யலாம். அதில் எனக்கு என்ன வேலை? 2 வேலையும் செய்யறதுக்கு நீங்கள் 2 பேர் இருக்கீங்கல்ல. சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாராவது வேணும்ல. அப்புறம் சாப்பாடு கொடுத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி வைக்கிறதுக்கும் இன்னொரு ஆள் அவசியம் தானே. அந்த வேலையை நீயே பார்த்துக்கலாம். அப்படின்னா சரி, நான் வெயிட்டர் அப்புறம் பஸ் கண்டக்டர் வேலையை பார்த்துக்கிறேன். இதுதான் விஷயம். இனிமே நீ சிட்டிக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லவே மாட்டல்ல? இல்லை, இனிமே சொல்ல மாட்டேன். வாங்க, இன்னைக்கு ஒரு டெமோ பண்ணி பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு சண்டே வாச்சே, இன்னைக்கு யாரு ஆபீஸ்க்கு போவாங்க? இன்னைக்கு நம்ம எல்லா பொருட்களையும் பஸ்ல சூப்பரா செட் பண்ணி வச்சிடலாம். அப்பதான் நாளைக்கு காலையில நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரெஸ்டாரண்டோட மொத்த செட்டப்பையும் நம்ம மேல இருக்கிற அந்த ஏரியாவில் தான் பண்ணணும். யாருக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடணுமோ அவங்க மேல வந்துட போறாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துடுவாங்க. அதனால மொத்த பேசஞ்சர்ஸுக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது. இது ரொம்ப சரியா இருக்கும். கிச்சனோட முழு செட்டப்பையும் நாம மேலேயே பண்ணிடுவோம். அப்பதான் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகாது.
3 பேரும் சேர்ந்து பஸ்ல ரெஸ்டாரண்ட்டை உருவாக்குற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களுடைய பாத்திரங்கள் அப்புறம் சில சேர்களோட சேர்த்து சில டேபிள்ஸும் கூட பஸ்ல வச்சுட்டாங்க. இவங்க மேல் மாடியில எல்லா பொருட்களையும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த செட்டப் எல்லாம் முடிஞ்சுது. நீங்களே பாருங்க, நாளைக்கு காலையில இருந்து நம்மளோட சர்வீஸை நம்ம சூப்பரா ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி ஜனங்களுக்கும் கொஞ்சம் தெரியணும்ல. நாம பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டை வைக்கணும். இப்போ பாபுலால் கடையில இருந்து ஒரு பெரிய போர்டை செஞ்சு கொண்டு வந்தாரு. அதுல பெரிய பெரிய எழுத்துக்கள்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, பாபு பஸ் ரெஸ்டாரண்ட். அவங்க அந்த போர்டை பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டினாங்க. இப்ப எல்லாரும் காலையில விடியட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பொழுதும் விடிஞ்சது. ஆனா யாருமே அவங்க பஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரல. அத பார்த்ததும் அவங்க 3 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட என்னென்ன இது, நம்மளோட பஸ்ஸுக்கு யாருமே வரமாட்டாங்க, என்ன பண்றது? என்ன பண்ண முடியும், நம்மளே போய் ஜனங்களை கூப்பிட வேண்டியதுதான். இப்ப பாபுலாலும் ஷாம்லாலும் 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இங்க பாருங்கண்ணே, இந்த வெயில்ல நீங்க பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத விட எங்க பஸ்ல வந்து உட்காருங்க. அங்க உங்களுக்கு டிஃபனும் கிடைக்கும், உங்களை உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுடுவோம். அப்படியா? அப்படி என்ன பஸ் இருக்கு, அந்த பஸ்ல டிஃபனும் கிடைக்குமா? பஸ் ரெஸ்டாரண்ட், நீங்களே வந்து பாருங்களேன். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அந்த மனுஷன் அவருடைய நிறைய நண்பர்களை கூட கூட்டிக்கிட்டு பாபுலாலோட பஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. பாபுலாலோட மனைவி எல்லாருக்காகவும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சாங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க ரொம்பவே நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமாண்ணே. நாங்க நேரத்துக்கு ஆபீஸுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு, கூடவே டிஃபனையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்க செய்யறது நல்ல விஷயம்தான், இருந்தாலும் எங்களோட பஸ்ல யாருமே வந்து ஏற மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றின விஷயங்கள் இன்னும் ஜனங்களுக்கு தெரியவே இல்லையே, அதனால தான் யாருமே வரல. தெரிஞ்சிடுச்சுன்னா ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை பற்றி எனக்கே தெரிய வந்துச்சு. நான் தான் இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்கேன்ல, இதுக்கு மேலே ஜனங்களுக்கு இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி எப்படி சொல்கிறது? போர்டு வச்சுருக்கீங்க தான், ஆனால் இந்த போர்டை பார்க்கணுன்னா ஜனங்க எல்லாரும் இந்த பஸ்ஸை வந்து பார்க்கணும்ல. ஜனங்க எல்லாரும் இந்த பஸ்ஸுக்கிட்ட வந்து பார்க்காமலேயே இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பற்றி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, அப்போ தான் நீங்கள் நினச்சது நடக்கும். இது சரியான விஷயம்தான். இப்ப பாபுலால் நிறைய பிராம்ப்ளேட்டை அங்கங்க ஒட்டினாரு. அப்புறம் ஒவ்வொரு இடமா போய் எல்லார் கையிலயும் அதை கொடுத்தாரு. அப்புறம் அதை பஸ் ஸ்டாண்ட்ல லைன்ல நிக்கிற ஜனங்க கிட்டயும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீடு வீடா போய் கூட ஜனங்க கிட்ட இந்த பிராம்ப்ளேட்ஸ கொடுத்தாரு. அது மூலமா இப்ப நிறைய பேருக்கு அவருடைய பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. இப்ப அவரோட பஸ் ரெஸ்டாரண்ட்ல ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அட அண்ணே, கொஞ்சம் பொறுமையா வாங்க, பஸ் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாது, ஜாக்கிரதையா உட்காருங்க. ஷாம்லால் எல்லாருக்கிட்டையும் டிக்கெட் வாங்கினாரு. அப்புறம் சாப்பாட்டுக்கான ஆர்டர்ஸையும் வாங்கினாரு. பாபுலாலோட மனைவி அங்க சமைக்கிறாங்க. இங்க 4 பேருக்கும் ஒவ்வொரு ஆலு பரோட்டா பண்ணுங்க. சரிங்க மேடம், இப்பவே கொண்டு வரேன். நிறைய ஆட்கள் மேல் மாடியில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் முதல் மாடியில உட்காந்து பயணம் செய்யறாங்க. இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட பரோட்டா. எங்க ரெஸ்டாரண்ட்லயே ரொம்ப டேஸ்டியான உணவு இதுதான். தேங்க்யூ அண்ணா. இதே மாதிரி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. பாபுலாலோட பஸ் ரெஸ்டாரண்ட்ல ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் இந்த பஸ் ரெஸ்டாரண்ட்டை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் இதுல பயணம் செய்யறத விரும்புறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே பாபுலால்ல நகரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவரு நிறைய பணம் சம்பாதிச்சு இங்க அவருக்குன்னு சொந்தமா ஒரு அழகான வீடை வாங்கினாரு. ரமேஷுக்கு கிராமத்துல ஒரு தாபா இருந்தது. இந்த தாபாவை அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தினாங்க. அவரோட மனைவி பராஜக்தா, அப்புறம் பொண்ணு மீனா சமையல் செய்வாங்க. அப்புறம் அவரும் அவரோட பையன் சுபமும் வர கஸ்டமருங்களை கவனிச்சுப்பாங்க. ஆனா கிராமத்துல அவங்களோட தாபா அந்த அளவுக்கு நல்லா போகல. அதனால ரமேஷ் கவலையா இருந்தாரு. ப்ரஜெக்டா, இப்படி போனா எப்படி? நம்ம கிராமத்துக்கு சேர்ந்த நிறைய பேர் பட்டணத்துக்கு போயிட்டாங்க. நாளுக்கு நாள் நம்மளுடைய வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாம மீனாவோட கல்யாணத்துக்கு நாம பணத்தை சேர்த்து வைக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்காரு, நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வாரு. அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். நாம நம்ம தரப்புல முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரமேஷும் பராஜக்தாவும் பேசிட்டு இருந்தத
அவரோட பையன் சுபம் கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் ஏதாவது செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். அப்புறம் இத பத்தியே அவன் யோசிச்சுக்கிட்டு அவன் நடந்துகிட்டே நதிக்கரை கிட்ட போய் சேர்ந்தான். சுபமோட கிராமம் ஒரு நதிக்கரை கிட்ட இருந்தது. அப்புறம் இதே நதி அவனோட கிராமத்தை இன்னும் நிறைய கிராமங்களோட சேர்த்துச்சு. சுபம் தன்னோட படகுல உட்காந்தான். அப்புறம் அந்த படகை செலுத்தினான். அப்பா, நம்ம கிராமத்து ஜனங்க நகரத்துக்கு நிறைய பேர் போயிட்டு தான் சொன்னாரு. ஆனா அக்கம் பக்கத்து கிராமத்துல ஜனங்க இருக்காங்களே, நாம சமைக்கிறத அவங்க கிட்ட விக்கலாமே. ஆனா எப்படி? அவன் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்பதான் அவனுடைய கவனம் இன்னொரு ஒரு படகு மேல டீ வித்துக்கிட்டு வந்த ஒரு ஆள் மேல பட்டுச்சு. டீ வாங்கிக்கங்க. டீ டீ வெறும் 5 ரூபாய் தான் டீ. மாமா, எனக்கு ஒரு டீ கொடுங்க. சுபம் அந்த படகு கிட்ட போனான். அப்பதான் அவன் பார்த்தான், அந்த டீக்காரர் தன்னோட படகுல அடுப்பு வச்சிருந்தாரு. அப்புறம் அங்கேயே டீயை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. மாமா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. படகுல டீ ரொம்ப அற்புதம். நானும் முன்னாடி கடையில தான் டீ போட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த அளவுக்கு வருமானம் வரல. அதனாலதான் படகுலயே விற்போன்னு நினைச்சேன். அப்புறம் என்னுடைய முடிவும் நல்லதா இருந்தது. இப்ப காலையில புறப்படுவேன். அப்புறம் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு டீய போட்டு போட்டு வித்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றிங்க மாமா. எதுக்கு? எனக்கு உதவி செஞ்சதுக்கு. சுபம் தன்னோட படகை திருப்பினான். மறுபடியும் தன்னோட கிராமத்துக்கே போனான். அப்பா, எனக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு. எந்த மாதிரி வழி பார்க்கன்னா, வருமானத்தை பெருக்க. அப்பா, நாம படகுல சாப்பாடு விற்போம். என்ன? ஆமாமா, நான் இப்ப நதியில போனேன். அங்க ஒரு மாமா படகுல டீ போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் நாள் முழுக்க டீ விக்கிறாராம். ஒண்ணு இந்த கிராமம் இல்ல பக்கத்து கிராமத்துக்கு போய் டீ வித்துக்கிட்டு இருக்கிறாராம். அவருடைய வருமானமும் பல மடங்கு அதிகமாயிடுச்சான். அப்பா, நாமளும் அந்த மாமா மாதிரியே படகுல தான் சாப்பாட விக்கணும். ஆனா இது எப்படி முடியும்? கண்டிப்பா முடியும். படகுல ஒரு சின்ன கேஸ் ஸ்டவ் வைப்போம். ஜனங்களுக்கு சுட சுட சாப்பாடும் கிடைக்கும். நாமளும் நிறைய கிராமத்துக்கு போய் நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கலாம். இந்த யோசனை நல்லா இருக்குதான்ப்பா. நாம முயற்சி பண்ணலாம். என்ன, சில பொருட்கள் எல்லாம் வாங்கணும், அவ்வளவுதான். சுபமோட ஐடியா அவனோட குடும்பத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க எல்லாரும் படகுல தாபாவை ஓபன் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ரமேஷும் சுபமும் மார்க்கெட்டுக்கு போய் சின்ன கேஸ் ஸ்டவ்வை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னோட படகுல ஸ்டவ் அப்புறம் பாத்திரங்களை செட் பண்ணிக்கிட்டாங்க. இங்க பராஜக்தா அப்புறம் மீனாவும் சேர்ந்து பாதிக்கு மேல அதிகமான சாப்பாடு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தயார் பண்ண எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பராஜக்தா அப்புறம் மீனா படகு கிட்ட போனாங்க. அவங்க எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தன்னோட படகை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. அடுத்த கிராமத்தோட பக்கத்துல போன உடனே சாப்பாடு, சுவையான சாப்பாடு, சப்ஜி, ரொட்டி, பன்னீர், சாம்பார், சாதம், என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். ரமேஷ் படகை கரைக்கு கொண்டு வந்தான். அப்புறம் சில பேர் அவனோட படகை நோக்கி வந்தாங்க. என்னென்ன இது புதுசா ஏதோ கொண்டு வந்திருக்கிறீங்க? இது புது டாபா. இங்க உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அதுவும் சுட சுட சாப்பாடு, விலை கம்மியா. அப்படியா? உங்ககிட்ட என்னென்ன உணவு வகைகள் இருக்கு? தால் தடுக்கா, சாதம், பராட்டா, பன்னீர் மக்கனி, காலிஃபிளவர் சப்ஜி, ரொட்டி, தோலே, பூரி, உருளைக்கிழங்கு. அடேங்கப்பா, இத்தனை ஐட்டம்ஸுங்களா? எனக்கு 2 பரோட்டாவும் பன்னீர் சப்ஜியும் கொடுங்கண்ணே. சரிங்க. மீனா பன்னீர் சப்ஜிய சூடு பண்ணினா. அப்புறம் பராஜக்தா பரோட்டா செஞ்சா. எவ்வளவுங்க ஆச்சு? 17 ரூபாண்ணே. அடேங்கப்பா, இவ்வளவுதானா? ஆனா எங்க ஊர் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இதுக்கு 120 ரூபா வாங்கிடுவாங்க. விலைய கேட்ட உடனே நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்தாங்க. தால் தடுக்கா ஜீரா ரைஸ் பார்சல் பண்ணிடுங்கண்ணே. எனக்கு 2 பூரி உருளைக்கிழங்கு கொடுங்க. சரிங்கண்ணே. பராஜக்தா அப்புறம் மீனா சீக்கிரமா சாப்பாடு செஞ்சாங்க. அப்புறம் ரமேஷும் சுபமும் கஸ்டமர்ஸுங்களுக்கு பரிமாறினாங்க. முதல் நாளே கிராமத்துல அவங்களுக்கு 8-10 கஸ்டமர்ஸ் கிடைச்சிட்டாங்க. கஸ்டமர்ஸ் வந்து போனதுக்கு அப்புறமா ரமேஷ் படகை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அடுத்த கிராமத்துக்கு போனாங்க. இங்கேயும் ஒருத்தராக நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட உணவை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த கிராமத்துக்கு போனாங்க. இப்படி பண்ணி சாயந்தரம் வரைக்கும் ரமேஷோட நடமாடும் தாபா 8 கிராமங்களை சுத்தி வந்துடுச்சு. ப்ரொஜெக்டா, இன்னைக்கு ஒரு நாளுக்கான வருமானம் 4000 ரூபாய் கிடைச்சது.
நம்ம தாபால வாரம் முழுக்க வேலை செஞ்சாலும் இந்த வருமானம் கிடைக்காதே. ஆமா சுபம், உன்னுடைய இந்த ஐடியா ரொம்ப அற்புதமான ஐடியா. இனிமே நாம நிறைய உணவுகளை தயார் பண்ணி கொண்டு வருவோம். சரிங்கப்பா, நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். இப்போ நாம மனிதர்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம உழைப்புக்கு ஒரு வழி கிடைச்சிடுச்சு. நாம கடினமா உழைக்கிறதுல மும்முரமா செயல்படுவோங்க. ஆமா. அதுக்கப்புறம் என்ன, ரமேஷோட குடும்பம் தினமும் கடினமாக உழைக்க ஆரம்பிச்சது. அவங்க படகு மூலமா கிராமம் கிராமமா சுற்றி உணவை விற்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த முன்னேற்றம் ரமேஷோட கிராமத்தில் இருக்கிற பானுவால பார்க்க முடியல. பானு ரமேஷை பார்த்து பொறாமப்படுறவன். நான் இந்த ரமேஷை ஏதாவது ஒண்ணு பண்ணியே தீரணும். அப்படி இல்லைன்னா இவன் என்னை விட அதிகமா பணம் சம்பாதிச்சிடுவான். நான் அப்படி நிச்சயமா நடக்க விட மாட்டேன். ராத்திரி இருட்டில் பானு ரமேஷோட படகை உடைச்சிட்டான். இதுக்கப்புறமா பாக்குறேன் நீங்க எல்லாம் ராத்திரியில உணவு தயாரிச்சு இந்த படகுல வந்து விற்க போறீங்கன்னு. ரமேஷும் அவனோட குடும்பமும் நதிக்கரைக்கிட்ட போனப்ப அவங்களோட படகை இந்த நிலைமையில பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றதுப்பா? படகு மொத்தமும் உடைஞ்சு போச்சுங்களே. அட, இவ்வளவு உணவுகளை நாம எங்க போய் விற்கிறது? கிராமத்துல இருக்கிற வயசான கிழவர் அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. தம்பி, நீங்க என்னுடைய படகு எடுத்துட்டு போங்க. நான் உங்களுடைய எல்லாருடைய உழைப்பையும் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களால நிறைய ஜனங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட கிடைக்குது. இந்த நல்ல காரியம் நிச்சயமா நிக்கவே கூடாது. நீ எவ்வளவு நாள் விருப்பப்படுறியோ அவ்வளோ நாள் என்னுடைய படகை நீ பயன்படுத்திக்கலாம்பா. அதுவும் இல்லாம நாள் முழுக்க படகை ஓட்டிக்கிட்டு போய் நான் பெருசா என்ன சம்பாரிச்சுட போறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க எங்களுக்கு பெரிய உதவிய செஞ்சிருக்கீங்க. அப்படி எல்லாம் இல்லப்பா கண்ணா, இது நான் உனக்கு செய்யற உதவின்னு நினைச்சிக்க. பெரியவரோட படகு அவங்களோட படகை விட ரொம்ப பெருசாவும் நல்லாவும் இருந்தது. சுபமும் ரமேஷும் அந்த பெரிய படகுல கேஸ் ஸ்டவ்வை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நிறைய சமைச்சு வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அதில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போனாங்க. எப்பவும் போல அவங்க வெவ்வேறு கிராமங்கள்ல இருந்து உணவை விற்க ஆரம்பிச்சாங்க. கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. அப்புறம் அவங்களோட வருமானமும் பெருகுச்சு. சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு அவங்க திரும்பி வந்தாங்க. அப்புறம் ரமேஷ் அந்த வயசானவரோட வீட்டுக்கு போனாரு. ஐயா, உங்களால எங்களுடைய உணவை வியாபாரம் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. இத வச்சுக்கங்க. இன்னைக்கு எங்களோட வருமானம் நல்லா இருந்தது. அந்த உரிமை உங்களுக்கும் இருக்குங்க ஐயா. முதல் தடவையா ஒருத்தர் வந்து நான் படகு ஓட்டாமலே எனக்கு பணத்தை கொடுத்திருக்காரு. 40 வருஷமா நான் இந்த படகை ஓட்டி தான் பணத்தை சம்பாரிச்சு இருக்கிறேன். இப்போ எனக்கும் வயசாயிடுச்சு. உடம்பு நமக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த படகை வித்துலான்னு நினைச்சேன். வேண்டாங்க ஐயா, நீங்க படகு விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாங்க உங்க படகை ஓட்டுறோம். தினமும் அந்த படகுக்கான வாடகையை உங்களுக்கு நாங்க கொடுத்துடுறோம். அந்த கடவுள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கணும் கண்ணா. அந்த வயசானவர் ரமேஷுக்கு படகை கொடுத்து உதவி செஞ்சாரு. அப்புறம் ரமேஷ் அந்த வயசானவர்கிட்ட படகுக்கான வாடகையை தினமும் கொடுக்கறதா சொல்லி அவருக்கு உதவி செஞ்சாரு. இதே போல இந்த உதவி பரிமாற்றம் நடந்துகிட்டு இருந்தது. அநேகமா இந்த நல்லதுக்காக தான் போல இருக்கு. நாளுக்கு நாள் ரமேஷோட நடமாடும் தாபாவோட வருமானம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. அப்புறம் இதை பார்த்துட்டு பானுவால பொறுத்துக்கவே முடியல. அவன் ரமேஷுக்கு கெடுதலை பண்ணணும்னு நினைச்சான். ஆனா தெரியாம அவனே ரமேஷுக்கு உதவி செஞ்சிருக்கான். 1 வருஷத்துக்கு அப்புறம் ரமேஷ் தன்னோட பொண்ணு மீனாவோட கல்யாணத்தை ரொம்ப சீரும் சிறப்பமா நடத்தினாரு. அப்புறம் பானு இப்பவும் ரமேஷை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ரமேஷும் அவரோட குடும்பத்தோட உழைப்பும் அவங்கள முன்னேற்றுச்சு. இது பிரேம் நகர்ல நடந்த கதை. அந்த பிரேம் நகர்ல வாழ்ந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கிராமத்துல எல்லாரும் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படி இருக்கிற இந்த ஊர்ல மங்களுங்கிற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் இந்த பூமியை தான் மெத்தையா நினைச்சிட்டு இருந்தான். அப்புறம் வானத்தை போர்வையா நினைச்சு அவனுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் களைப்பார படுத்து தூங்குவான். இப்படியே மங்களு தினமும் கோயில்ல கிடைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தெருவா பிச்சை எடுக்கிறதுக்காக போவான். மங்களுவோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதாவது அவன் பிச்சை எடுத்த உணவை அவன் சாப்பிட மாட்டான். மத்த பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்து தான் பிச்சை எடுத்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவான்.
அடக்கடவுளே, ஒரு 4 காசு கூட இன்னைக்கு கைக்கு கிடைக்கலையே. என்ன சாப்பிடுறது இன்னைக்கு? என்ன சொல்றது சித்தப்பா, நான் எப்போ எப்படி கடைசியா வயிறு நிறைய சாப்பிட்டேன்றது கூட எனக்கு கோபாலும் ஞாபகம் மத்த இல்ல சித்தப்பா. பிச்சைக்காரங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க மங்களு வரான். அவங்க 2 பேரையும் பார்த்து அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பனாச்சும் நீங்க பசியோட படுக்க விட்டுருக்கேன் நான் சொல்லுங்க? இங்க பாருங்க, என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. தயிர் சாதம், ஜிலேபி, அப்புறம் கிச்சடி கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த சந்தோஷத்துல எனக்கு கண்ணுல தண்ணி வருது. இன்னைக்கு நீ இல்லன்னா எங்க கதை என்ன ஆயிருக்குமோ தெரியல. என்ன சாப்பிட்டிருப்பேனோ, எங்க படுத்திருப்பேனோ, நான் பசியிலேயே செத்துருப்பேன். அரே, அப்படி இப்படி செத்துருவீங்க. முதல்ல இந்த பூமியில வாழும் போதே சொர்க்கத்தை அனுபவிங்க. இந்த கிச்சடியும் தயிர் எல்லா சாதத்தையும் சாப்பிட்டு பிச்சைக்காரங்களும் ரொம்ப சந்தோஷமா கிச்சடி, ஜிலேபி அதோட சேர்ந்து தயிர் சாதமும் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க. காலை விடிஞ்சதும் கோபால் சித்தப்பா, ரமேஷ், எங்க இருக்கீங்க நீங்க எல்லாரும்? சித்தப்பா, சித்தப்பா, ரமேஷ், எங்க போனீங்க 2 பேரும்? இப்ப நான் யார் கூட போய் பிச்சை எடுக்கிறது? அவங்க 2 பேரும் திருடனுங்க. அவங்கள ஜெயில போட்டாங்க. காலங்காத்தால போலீஸ்காரங்களை வந்து அவங்கள தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப நீ முரட்டு தூக்கத்துல இருந்த. என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அவங்க 2 பேரும் அப்படி பண்ண மாட்டாங்களே. தேடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவங்க 2 பேரையும் லாக்அப்ல வச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து மங்களு சொன்னா, சார், நீங்க உங்க 2 பேர்த்தையும் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட நீ ஏன் இவ்வளோ ஜோரா பேசிக்கிட்டு இருக்க? நாங்க பிச்சைக்காரங்களாவே இருக்கலாம். இந்த உலகத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரங்களாவே தெரியலாம். ஆனா திருட்டுத்தனம் பண்ற அளவுக்கான அந்த அடித்தட்டு விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். என்ன ஜாஸ்தி பேசிக்கிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு சொல்லுங்க, இவனையும் தூக்கி உள்ளார போட்டுறலாம். சரி சரி போடு. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன விட்டுடுங்க, போலீஸ்காரங்க விட்டுடுங்க. மங்களு சொன்ன எதையுமே கேட்கல. அதோட மங்களுவையும் லாக்அப்ல போட்டாங்க. அதே லாக்அப்குள்ள ரமேஷையும் கோபாலையும் இதுக்கு முன்னாடியே அங்க அடைச்சு வச்சிருந்தாங்க. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அவங்க என்ன அப்புறம் ரமேஷ இந்த ஜெயிலுக்குள்ளார வந்து போட்டாங்க. எந்த இடத்துல நாங்க ராத்திரி படுத்திருந்தோமோ அந்த இடத்த ஒரு வியாபாரி வாங்கிட்டான். சேட் பிஜோரி மல்லான்னு அவன் பேரு. ஆனா இந்த விஷயத்துக்காக உங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அன்னைக்கு ராத்திரி நீ ஜிலேபி தின்ன வச்சு இல்ல, அப்புறம் ரமேஷ் அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் மங்களு கிட்ட சொல்றான். என்னதான் சொல்லு, மங்களு மட்டும் ஒரு நல்ல மனசுக்காரன். ஆமா, அவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்திரிப்பான். அது வரைக்கும் அவன் எந்திரிக்கவே மாட்டான். கும்பகரணா அந்த நாட்டப்பட சமயத்துல தூங்குவான். ரவுடிங்க அவங்க முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிச்சைக்காரங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போய் தண்ணி இல்லாத காட்டுலயோ மேட்டுலயோ விட்டுட்டு வந்துருங்க. இந்த இடம் நம்ம கிராமத்து தலைவரோடது. யாரோ பட்டணத்துல இருந்து வியாபாரி ஒருத்தர் இங்க ஒரு பெரிய மால் கட்டணும்னு யோசிக்கிறாரு. இந்த பிச்சைக்காரங்களோட யோகிதி என்ன? இங்க இருந்து அவங்கள விரட்டியே ஆகணும். இங்க ஒரு மால் வந்ததுக்கு அப்புறம் நானும் அந்த மாலுக்குள்ள ஒரு நல்ல கடையை ஓபன் பண்ண போறேன். அப்புறம் இந்த கெட்ட வேலைகளெல்லாம் நான் விட்டுற போறேன். இவங்க மேல ஒரு திருட்டு பழிய போட்டு முதல்ல இங்க இருந்து அவங்கள விரட்டி விடு. இவங்கள ஜெயிலுக்குள்ள தள்ளி விட்டுரு. அண்ணா, இங்க எவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்கலாம். ஆனா அவங்கள மங்களு ரொம்ப நல்லவன். அவனை நம்ம விட்டுடணும். மிச்ச பிச்சைக்காரங்கள நாம ஜெயில போட்டுடலாம். சரி சரி ஆச்சு, அந்த வேகமா ரவுடிங்க செய்யுங்க. கோயில இருக்கிற கொஞ்சம் பொருட்களை திருடி பிச்சைக்காரங்க பக்கத்துல வைக்கிறாங்க. அதோட போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் லஞ்சமும் கொடுத்து அவங்க 2 பேரையும் ஜெயில போடுறாங்க. அப்போ இதான் விஷயமா? அன்னைக்கு ராத்திரி நான் படுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. எல்லாம் மங்களும் ஏன் தப்புதான். அவங்களோட சேர்ந்து ரொம்ப சத்தமா அழறான். அழாத மங்களு, என்னதான் ஆனாலும் இது நம்ம பாவங்களோட விளைவுகள் தான். என்ன ஆனாலும் அதுதான். இப்ப நம்ம வெளியில எப்படி போறதுன்னு யோசிங்க. இந்த ஜெயில ஒரு பல்ப் இருக்குது. இது பகல்லையும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதனால என் தலையே கெட்டு போச்சு. நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஜெயில இருந்து எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவேன். ரொம்ப வெளியெடுக்கிறான். அந்த ரூமுக்குள்ள எரிஞ்சிட்டு இருந்த ஒரு லைட்டை அதால அடிச்சு உடைக்கிறான். ரொம்ப வலிமையா அடிச்சதுனால அந்த லைட் உடைஞ்சிடுது. அந்த பல்ப்ல இருந்து ஒரு வெளிச்சம் பரவுது. அந்த வெளிச்சம் அந்த 3 கைதிகளையும் ஒரு புதிய உலகத்துக்கு கொண்டு போகுது. அவங்க அங்க போய் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய கைதிகள் இருக்காங்க.
என்ன நடந்துகிட்டு இருக்குது? யார் இவங்கெல்லாம்? எனக்கு நான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இங்க பல்போட அப்போ ஒரு உலகம் எப்படி வயசான வந்துச்சு? கைதி அவங்க முன்னாடி நடந்து வந்து என்ன சொல்றாருன்னா, வா வா மங்களு, நீ வந்தே வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளோ தாமதமா வருவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்? அப்புறம் நீங்க யாரு? இங்க என்ன நடக்குது? அப்புறம் உங்களுக்கு எங்களை பத்தி எப்படி தெரியும்? இந்த பல்பு உலகத்துல இருந்து ஜெயிலு நல்லா தெரியும். ஜெயில்ல எத்தனை பல்பு இருக்குதோ அதை எல்லாம் கேமரா மாதிரி வேலை செய்யும். நாம இங்க உட்காந்துக்கிட்டே ஜெயில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க முடியும். இங்க இருந்து ஜெயில இருந்து வெளியில போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். நாங்க இங்க போன வாரத்துல இருந்து அடைஞ்சு கிடக்குறோம். இது நம்ம கிரகங்களோட ஏற்றத்தாழ்மை. இந்த கிரகங்க கூட யாராச்சும் விளையாண்டாங்கன்னா பல்போட வாசல் திறந்துக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்குது. உங்களை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போகிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இதுக்காக நீ ஜெயில இருக்கிற எல்லா பல்புகளையும் இப்படி சொல்லிட்டு உடைச்சாகணும். அந்த வயசான கைதி 3 கைதிகளையும் மந்திர பல்ப் கிட்ட கூட்டிக்கிட்டு போறாரு. இது என்னது? இது இவ்வளவு பெரிய பல்பா இருக்கு. இதுல இருந்து நாம எப்படி வெளியில போகிறது? யாரும் இந்த உலகத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாதவங்கனால தான் இதை உடைக்க முடியும். அப்புறம் அவன் மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்புறம் ஒரு வல்லவனாவும் இருக்கணும். இந்த வேலையை என்னை விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க. இதுக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். யார் சரி, பேச்சையும் வழி விடுங்க. கேட்காம ரமேஷ் ஒரு கொம்ப கையில எடுக்கிறான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த கொம்பால அந்த பல்பை அடிச்சு உடைக்கணும்னு முடிவெடுக்கிறான். ஆனா அந்த மந்திர பல்புக்குள்ள எவ்வளவு கரண்ட் இருந்ததுன்னா அத பார்த்ததுமே ரமேஷ் ரொம்ப பயந்தே போயிட்டான். அதோட ரமேஷுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அடக்கடவுளே, இது என்னப்பா இது? கரண்ட் கரண்ட் அடிச்சிருச்சு எந்த என்னைய. அளவுக்கு ஷாக் அடிச்சதுன்னா அங்க இருந்த எல்லாரும் பயந்துட்டாங்க. அதோட ரமேஷ் தூரமா போய் நிக்கிறான். அந்த சமயத்துல பல்ப்ல இருந்து ஒரு குரல் கேக்குது. இயற்கையை எதிர்த்து யாராலையும் போக முடியாது. இந்த பல்பு ஒரு பெரிய அர்ச்சகரோடது. அவன் ஜெயில இருந்து நிரபராதியாவே இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சிருக்கான். இந்த பல்பை நான் உடைக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறேன். மங்களு தன்னோட கையில ஒரு கொம்பை எடுத்துட்டு அந்த குரல் வந்த பல்ப் பக்கத்துல போறான். இப்ப ரொம்ப பலமா அந்த கொம்பை வச்சு பல்ப அடிச்சு உடைக்கிறான். அப்படி அவன் அடிச்சதுனால அந்த பல்ப் சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அந்த பல்புக்குள்ள இருந்து ஒரு கைதியோட ஆத்மா வெளியே வந்தது. அது என்ன சொல்லுச்சுன்னா, ரொம்ப நன்றி மங்களு. நீ அப்புறம் உன்னோட நண்பர்கள் என்னைய விடுவிச்சுக்கிறீங்க. உங்களை போலவே நானும் ஒரு நிரபராதி தான். ஆனாலும் என்னைய ஜெயிலுக்குள்ளார போட்டாங்க. என்னோட சாபன்னால தான் எல்லா ஜெயில்வாசிகளும் பல்போட பிரபஞ்சத்துக்கு வந்தாங்க. ஆனா நீங்க ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நினைச்சிருந்தா யார் யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கணும். எங்களை மாதிரி நிரபராதிங்களுக்கு அல்ல. இதோட உண்மையான காரணம் என்னன்னா, நான் இந்த பல்பை உனக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த பல்புனால நீ உண்மையான உலகத்துக்கு போய் என்ன அந்த வேணும்னாலும் ஆத்மா செய்யலாம். மங்களு கிட்ட ஒரு பல்ப கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த ஆத்மா மறைஞ்சிடுது. அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க 3 பேரும் லாக்அப்க்கு வந்துடுறாங்க. அப்ப மங்களு என்ன சொல்றான்னா, நாமெல்லாம் ஒன்னா இருக்கணும். அப்புறம் இந்த ஜெயில இருந்து நம்ம சொல்லிட்டு வெளியேறணும். மங்களு அந்த ஹோல்டர்ல அந்த பல்ப போடுறான். அந்த பல்ப் திரும்பவும் எரியுது. அந்த பல்ப் எரிஞ்ச உடனே அந்த லாக்கப்போட கதவுகள் எல்லாமே திறக்குது. இங்க பாருங்க, ஜெயிலோட எல்லா கதவும் திறந்துருச்சு. நம்ம இங்க இருந்து முதல்ல ஓடி போகணும். சரியா சொன்ன ரமேஷ். ஜெயில இருக்கிற வேகமா எல்லா போகலாம். கைதிகளும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் போய் பார்த்தா அங்க இருக்கிற எல்லா கெட்ட போலீஸ்களும் மறுபக்கம் லாக்அப்ல ஒன்னா அடைஞ்சு கிடக்குறாங்க. இந்த அவகாசத்தை பயன்படுத்திக்கிட்டு மங்களு, ரமேஷ் அப்புறம் கோபால் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்களை விட்டு இங்க இருந்து நம்ம போகலாம். இல்லன்னா இன்னொன்னு ஏதாச்சும் சொல்லி கிளப்புவாங்க. பிச்சைக்காரங்களும் வேகமா ஓடி அந்த கோயிலுக்கே திரும்ப வந்துடுறாங்க. அதாவது இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதோ அங்க போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அரசியல்வாதி அவனுடைய அடியாட்களான 2 ரவுடிங்க கூட பேசிட்டு இருந்தான். இப்போ இங்க இருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? இந்த இடத்துல நாங்க ஒரு பெரிய மால் கட்ட போறோம். நீங்க எல்லாம் இந்த இடத்த பின்னாடி விழுந்திருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த இடம் உங்களுதும் அல்ல, அப்படி இந்த சொல்லிட்டு அரசாங்கத்ததும் மங்களு அல்ல. தன்னுடைய பேக்ல இருந்து மந்திர பல்ப வெளியே எடுக்கிறான். அப்புறம் அந்த மந்திர பல்ப கீழே வைக்கிறான்.
அந்த மந்திர பல்பை அங்க வச்ச உடனே அந்த மந்திர பல்ப் ஒரு பெரிய மந்திர பல்ப் ரெஸ்டாரண்டா மாறிடுது. இத பார்த்த அந்த பிச்சைக்காரங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்துல மூழ்கிடுறாங்க. இதெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த பல்பு வடிவத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் எங்க இருந்து வந்துச்சு? இங்க கேளுங்க, நடங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டை முதல்ல உடைச்சு போடுங்க. இந்த இடத்துல வெறும் என்னோட ராஜ்யம் தான் நடக்கணும். சரி எஜமா, ரவுடிங்க அப்படியே எல்லாரும் நடக்கட்டும். கொம்பை எடுத்துட்டு அந்த மந்திர பல்பை உடைக்கணும்னு போனதும் அவங்க எல்லாருக்கும் தீவிரமான கரண்ட் ஷாக் அடிக்குது. உங்களால எதுவும் பண்ண முடியாது. இப்ப பாருங்க இப்படி நான் என்ன சொல்லிட்டு அந்த பண்றேன்னு. அரசியல்வாதி அங்கிருந்து ஒரு கல் எடுத்து அங்கிருந்து அந்த பல்ப் ரெஸ்டாரண்ட் மேல வீசுறான். அந்த கல் அந்த ரெஸ்டாரண்ட் மேல பட்ட உடனே அந்த இடத்துல பயங்கரமா காத்து வீசுது. உடனடியா மின்சார தடை ஏற்படுது. அதோட அந்த அரசியல்வாதி அந்த பல்புக்குள்ள அடைபடுறான். அந்த அரசியல்வாதி அடைப்பட்டதும் அவன் முன்னாடி ஒரு ஆத்மா வந்து நிக்குது. அந்த ஜெயில இருந்த ஒரு கைதியோட ஆத்மா தான் அது. ஆனா அவன் ஒரு நிரபராதி. இந்த பாவினால தான் நான் நிரபராதியா இருந்தாலும் ஜெயில்ல ஒரு கைதியாட்ட தண்டனை அனுபவிச்சேன். ஆனா இப்ப இல்ல. ஆனா இப்போ அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நான் உனக்கு சொல்லணும் மங்களோ. இது உன்னோட நல்ல மனசுக்கான ஆசைகள். இது ஒரு பல்ப் ரெஸ்டாரண்ட். இனிமேல நீங்க இங்கதான் வேலை செய்யணும். இந்த இடம் இனிமே உங்க சொன்ன அந்த பேர்ல தான் ஆத்மா இருக்கும். அங்கிருந்து மாயமாயிடுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா பிச்சைக்காரங்களும் அங்க இருந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.